இந்த வீடியோல போட் ஏர்பாட்ஸ் பிளஸ் 311 இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏர்பாட்ஸோட ஒரு குயிக்கான அன்பாக்சிங் வந்து பார்த்துட்டு வந்துருங்க. தென் எக்ஸ்ட்ரா அசசரிஸ்னு பார்க்கும்போது ஒரு டைப் சி கேபிள், எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு அண்ட் எப்பயும் போல அந்த பழைய ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஏர்பாட்ஸ்ல ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸும், பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மேட் ஃபினிஷ்லயே வந்து இருக்கு. இந்த ஃப்ரண்ட்ல இருக்க கிளாஸ் இருக்குல்ல, இது வந்து ஈஸியாவே வந்து ஸ்கிராச் ஆகுது. இந்த ஏர்பாட்ஸோட டிசைன் பார்க்கும்போது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஆல் பிளாஸ்டிக் தான். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வியர் பண்ணும்போது பிரீமியமான ஹெட்ஃபோன்லாம் வியர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கல. இயர்ல வந்து நல்லாவே பிளாஸ்டிக் சீப் குவாலிட்டி வந்து நல்லாவே தெரியுது. அண்ட் ஃபிட்டிங் வந்து இதுல நார்மலா கொடுத்த பட் வந்து என் காதுல வந்து கரெக்டா செட் ஆகல. நான் பட் மாத்தினதுக்கு அப்புறம் ஃபிட்டிங் வந்து எனக்கு ஓகேவா இருக்கு. அண்ட் நான் எவ்வளவு ஷேக் பண்ணாலும் கீழே வந்து விழுகல. இந்த ஏர்பாட்ஸ்ல ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 தான் இருக்கு. அண்ட் IPX4க்கான வாட்டர் ரேட்டிங்கும் இருக்கு. பிளேபேக் டைம்னு பார்க்கும்போது நமக்கு டோட்டலா 50 ஹார்ஸ் பிளேபேக் டைமும் இருக்கு. சார்ஜ் போட்டுமே வந்து பாத்தீங்கன்னா டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல ASAP சார்ஜும் இருக்கு. நீங்க 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 150 மினிட்ஸ் நமக்கு பிளேபேக்கும் கிடைக்கும். அண்ட் நம்ம கேம் விளையாடும் போது லேட்டன்சி ஃப்ரீயா விளையாடுறதுக்கு பீஸ்ட் மோடுமே இந்த ஏர்பாட்ல வந்து இருக்கு. இந்த ஏர்பாட்ஸோட டோட்டல் சார்ஜிங் டைம்னு பார்க்கும்போது 30 மினிட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் லைட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களால பேட்டரி வந்து எவ்வளவு ரிமைனிங் இருக்கு, இப்போ 4 LEDs கொடுத்துருந்தாங்கன்னா சரி 2 பாயிண்ட் இருக்கு அந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதுல சிங்கிள் லைட் கொடுத்துருக்கிறதால அது வந்து ஒரு டிஃபிகல்ட்டா வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ஏர்பாட்ஸ் நான் வந்து அமேசான்ல தான் வாங்கியிருந்தேன். நான் வாங்கும்போது இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 799. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா டூவல் பேரிங் வந்து கிடையாது. நீங்க ஒரே நேரத்துல 2 போன் வந்து கனெக்ட் பண்ணுவோம், ஒரு போன் லேப்டாப் வந்து கனெக்ட் பண்ணுவோம்ல, அது வந்து பண்ண முடியல. பட் இந்த போன்ல வந்து நீங்க ஆஃப் பண்ணிட்டு இதுல வந்து கனெக்ட் பண்றீங்கல்ல, அப்போ வந்து சின்ன சின்ன இஷ்யூ வந்து எனக்கே வந்து இருந்துச்சு. நீங்க ஆல்ரெடி பேர் பண்ணியே இருந்தாலும் பேர் ஆகல. ஸோ நான் அன்பேர் பண்ணிட்டு திருப்பியும் புதுசா பேர் பண்ற மாதிரி நிறைய டைம் வந்து இருந்துச்சு. அண்ட் இதை நீங்க ஒரு ஆப்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டு பட்டை வந்து ரிங் பண்ணிக்கலாம், அந்த ஃபீச்சர்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ல வந்து ஒழுங்கா கனெக்ட் ஆகல. கனெக்டிங் இஷ்யூ வந்து இருந்துட்டே தான் இருக்கு. இந்த பட்ஸை நான் வந்து பாத்தீங்கன்னா 1 வீக்கா யூஸ் பண்ணிருக்கேன். யூஸ் பண்ணும்போது எனக்கு பிடிக்காத விஷயம்லாம் என்னன்னா, இப்போ நீங்க வால்யூம்லாம் வந்து ஃபுல்லா வச்சிட்டீங்க அப்படின்னா காது வந்து வலிக்க ஆரம்பிச்சிருது. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வோக்கல்ஸ் இருக்குல்ல, அது மட்டும் தான் வந்து லவுடா கேக்குது. மியூசிக் வந்து டவுனா தான் கேக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பெட்ல படுத்துட்டு யூஸ் பண்ணுவோம்ல, பெட்ல படுத்துட்டு யூஸ் பண்ணும்போது லைட்டா சாஞ்சிங்க அப்படின்னா பெட் வந்து உரசிட்டே இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஸ் ஆயிட்டு பட்டே வந்து ஆஃப் ஆயிருது. அந்த மாதிரி இஷ்யூ வந்து எனக்கு அடிக்கடி வந்துச்சு. சும்மா பெட்ல ரேண்டமா திரும்பும் போது வந்து ஆஃப் ஆகுறது, அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து அடிக்கடி வந்து இருந்துச்சு. இந்த பட்ஸ்ல கண்ட்ரோல்ஸ்னு பார்க்கும்போது நீங்க ஒரு பட்டை சிங்கிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா கால் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இதுவே நீங்க டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா காலை வந்து அட்டன் பண்ணாம கட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்க மியூசிக் கேட்கும்போது சிங்கிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா பாஸ் ஆயிரும், சிங்கிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா எகைன் பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ரைட் பட்டை டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாங் வந்து பிளே ஆகும். லெஃப்ட் பட்டை டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சாங் வந்து பிளே ஆகும். பீஸ்ட் மோட் ஆன் பண்றதுக்கு ரைட் பட்டனை சும்மா ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா பீஸ்ட் மோட் அப்படின்னு சவுண்ட் வந்து இயர்பட்ல கேட்கும். அப்போ வந்து பீஸ்ட் மோட் வந்து ஆன் ஆயிரும். இந்த ஏர்பாட் வந்து 800க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா டூவல் பேரிங் கொடுத்திருந்தா எனக்கு வந்து பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் கால் குவாலிட்டிக்கு மைக் வந்து பாத்தீங்கன்னா 2 தான் வந்து கொடுத்திருக்காங்க. அதுவுமே வந்து 4 கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் கால் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவா கேட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. கால் குவாலிட்டியோட ஆடியோ சாம்பிளும் உங்களுக்கு நான் ஆட் பண்றேன், கேட்டு பாருங்க. புதுசா போட்ல இருந்து போட் ஏர்பாட்ஸ் 311 பிளஸ்னு ஒரு பட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இப்ப அதுல தான் பேசிட்டு இருக்கேன். சவுண்ட் வந்து எப்படி கேக்குது? நல்லாதான் கேக்குது. பேக்ரவுண்ட் அடிக்குது. நாய்ஸ் இருக்கா? வெளிய இருக்கியா? வெளியே தான் இருக்கேன். கேக்குதா? வின் நாய்ஸ் லைட்டா கேக்குது. வின் நாய்ஸ் இருக்கு. 800 ரூபாய் தான். பைக் எல்லாம் போனா எவனும் சவுண்டே கேட்கலன்னு சொல்றான். இல்ல இதுலயே காத்து அடிக்கும் போது எனக்கு கேக்குது, வின் நாய்ஸ் கேக்குது. பைக்ல போகும்போது சவுண்ட் வந்து கிளியரா கேட்கல. நான் பைக்கை நிறுத்திட்டு தான் 2-3 வாட்டி பேசினேன். இப்ப பக்கத்துல ஒரு வண்டி போகுது, சவுண்ட் எப்படி கேக்குது? வண்டி போற சவுண்ட் எல்லாம் கேட்கல. பட் ஆனா நீயே இப்ப பைக்ல போயிட்டு இருக்க மாதிரி தான் கேக்குது, வின் நாய்ஸ் கேக்குது. ஆனா பைக்ல போகும்போதெல்லாம் சுத்தமா கேட்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. நான் வண்டியை நிறுத்திட்டு தான் நிறைய வாட்டி பேசினேன். சரி, அப்படியே இந்த கிளிப்பை நான் வந்து வீடியோல ஆட் பண்ணிக்கிறேன், பாக்குறவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். 800 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சுக்கு உங்களுக்கு நிறையவே ஆப்ஷன் இருக்கு. பட் போட் பிராண்ட்ல நான் இதுவரை வாரண்டி கிளைம் பண்ணும்போது எனக்கு வந்து இஷ்யூ வந்து வந்தது இல்ல. 1 இயர்ல ஏதோ பிரச்சனை அப்படின்னா ஈஸியாவே நம்ம வந்து வாரண்டி வந்து கிளைம் பண்ணிக்கலாம். மத்த பிராண்டை விட இதுல வாரண்டி கிளைம் பண்றது எனக்கு வந்து ஈஸியா இருந்துச்சு. ஸோ 1 இயர் வந்து இதை தாராளமா நான் யூஸ் பண்ணுவேன். ஃபைனலா இந்த பட்ஸ் வந்து நீங்க வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 800 ரூபாய் தான் அப்படின்னா நீங்க வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். இல்ல நான் கொஞ்சம் பிரைஸ் வந்து அதிகமா போறேன் அப்படின்னா டியூவல் பேரிங் இருக்க மாதிரி, தென் இது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான், ரொம்பவே சீப்பா இருக்கும். இது வந்து பாக்குறதுக்கு காதுல வியர் பண்ணீங்கனாலும் பிளாஸ்டிக் அந்த ஃபீல் வந்து நல்லாவே தெரியும். இந்த மாதிரி தெரியாத மாதிரி நிறைய பட்ஸ் வந்து இருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் நீங்க போகலாம். இந்த ஏர்பாட்ஸ் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதே மாதிரியே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம ஓசி ஸ்கொயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் கைஸ்.